The next topic, difference between the convex lens and a concave lens. Okay, we already know convex lens means converging, this one diverging. Okay, so convex lens, a convex lens is thicker in the middle than at edges. அதாவது convex lens அப்படிங்கிறது thicker இருக்கும் middle. That means இது convex lens. Thicker at middle, then thinner at edges. Okay, the convex lens is thicker at middle and thinner at the edges, or thicker in the middle than the edges. Okay, then concave lens has a lens is thinner in the middle than at edges. Thinner இருக்கும், இதுதான் concave lens. Thinner இருக்கும், edges thicker இருக்கும். Okay, so convex lens is a converging lens, it is a diverging lens. It is produced mostly real images. அதாவது கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இமேஜ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னா ரியல் இமேஜ் நமக்கு என்ன ஆகும் ஃபார்ம் ஆகும். தென் இட் ப்ரொடியூசஸ் விர்ச்சுவல் இமேஜஸ். தென் இட் இஸ் யூஸ்ட் டு ட்ரீட் த ஹைப்பர்மெட்ரோபியா. இது ஹைப்பர்மெட்ரோபியா அல்லது லாங் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்றது. கான்கேவ் லென்ஸ் இஸ் யூஸ்ட் டு ட்ரீட் ய myopia. ஓகேவா, 4 differences. thicker at middle, thinner at edges. இது என்னதுன்னா thinner at middle then thicker at edges is a converging lens, diverging lens is the real images, the virtual images, the hypermetropia, then myopia. Okay, the next one, most important, very important topic, human eye. What is human eye? ஹியூமன் ஐ அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும், கண் அப்படிங்கிறது அது இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் சென்சிட்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஹியூமன் ஐ அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதாவது தே ஆர் கேட்வே டு த ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு. இது ஒரு வாசல் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் கேட்வே டு ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம கண்ணை வச்சு தான் எல்லாம் பார்க்குறோம். த சேம் டைம் நம்ம வந்து ஒரு ஆளை வந்து எங்கேயோ பார்த்துருப்போம், எங்கேயோ பார்த்தோமே அந்த ஞாபகம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த கண் வழியாக அந்த இமேஜ் அப்படிங்கிறது போய் ஸோ ரெட்டினாவில் ஃபார்ம் ஆகி ஆப்டிக்கல் நர்வ் வழியாக பிரெயினுக்கு அனுப்புது அந்த மெசேஜை வந்து. ஓகேவா, ஸோ அந்த பிரெயின் என்ன பண்ணுதான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஆகா நம்ம அவங்கள அங்கே பார்த்தோம் அப்படிங்கிறத நமக்கு ரீகால் பண்ணி காமிக்கும். ஓகேவா, ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஐ பால் இஸ் அப்ராக்சிமேட்லி ஸ்பெரிக்கல் இன் ஷேப் வித் அ டயாமீட்டர் ஆஃப் அபவுட் 2.3 சென்டிமீட்டர். அதாவது ஐ பால் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பாக இருக்கும். இதுதான் ஐபால், ஸ்பெரிக்கல் இன் ஷேப். அதோட டயாமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னா 2.3 சென்டிமீட்டர். ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் டஃப் மெம்பரைன் இஸ் கால்ட் ஸ்க்ளீரா. இஸ் கன்சிஸ்ட் எ டஃப் மெம்பரைன். இதுதான் ஐ அப்படிங்கிறது. ஓகேவா, இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து சிலியரி மசில், இது கார்னியா, இது வந்து ஐரிஷ், இது லென்ஸு, இது வந்து அக்வாஸ் ஹியூமர், இது ஸ்க்ளீரா. இது நமக்கு என்னதுன்னா ஸ்க்ளீரா அப்படிங்கிறது ஒரு அவுட்டர் லேயர் அப்படிங்கிறது ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, the tough membrane is called sclera which protects the internal parts of the eye. இதான் outer layer sclera அப்படிங்கிறது. இதான் அதனுடைய outer layer sclera. இது ஒரு tough membrane. இது என்ன பண்ணுதுன்னா covers this, protects the internal parts of the eye. அந்த ஐனுடைய internal parts ஃபுல்லும் கவர் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது எதனுடைய வேலை? அந்த ஸ்க்ளீராவுடைய வேலை. The next one, structure of the eye. The next one, important parts of the human eye. Important part of the human eye. Human eye-னுடைய important part என்ன அப்படின்ட்டு. First one, cornea. Okay, this is the thin and transparent layer. Cornea அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு thin and transparent layer. இதை பாருங்க நீங்கள், இதுதான் கார்னியா, வெளிப்பகுதின்னு சொல்லலாம். இது வந்து thin and transparent layer. ஓகே, in front of the surface of the eyeball. இதாக இருக்குல்ல, இந்த ஐபாலுடைய முன்னாடி உள்ள நமக்கு என்னதுன்னா கார்னியா. இதான் நமக்கு என்னது கார்னியா, அதாவது வெளியில் உள்ள பகுதி கார்னியா அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். இது என்ன பண்ணும்? ரிஃப்ராக்ட் பண்ணும். when light enters through the cornea it refracts or bends the light on to the lens. இது என்ன பண்ணும்? ரெஃப்ராக்ட் பண்ணி பெண்ட் பண்ணி எங்கே போகும்னா நம்மளுடைய ஐ லென்ஸ் நம்ம என்ன போகும்? ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணும்னா கார்னியோட வேலை என்ன வேலைனா பார்த்து என்ன தெரியும்,
கார்னியாவோட வேலை இதுதான் கார்னியா. இது நமக்கு என்ன பண்ணோம், கார்னியா. இதை என்ன பண்ணோம்னா இட் இஸ் த மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். இது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இதில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இதுலேருந்து வர லைட் ரைஸ் அப்படிங்கிறது இதில் என்ன என்டர் ஆகி இதில் ரெஃப்ராக்ட் பண்ணுது. தெரியுதா உங்களுக்கு, விலகுது. இங்கே வந்து இங்கே விலகுது, இங்கே வந்து இங்கே விலகுது. ஓகேவா, விலகி when enters through the cornea it refracts or bends the light on to the lens. இது என்னது, லென்ஸ். நம்மளுடைய லென்ஸ், கண்ணோட லென்ஸ், ஐ லென்ஸ் அப்படிங்கிற எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கும். இது என்ன பண்ணணும், கன்வர்ஜ் பண்ணும். கன்வர்ஜ் பண்ணி எங்கே காட்டும், நம்மளோட ரெட்டினால விடும். ரெட்டினா அப்படிங்கிறது வெளித்திரை அப்படிமோ, இது வந்து பேக் சைடில் இருக்கும். ஸோ இந்த நம்மளுடைய ரியல் இந்த நேரோட அந்த இமேஜ் அப்படிங்கிறது எப்படி விடும், நமக்கு வந்து இன்வெர்டட் இமேஜாக வரும். ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக நமக்கு விடும். ஸோ இது விட ஆப்டிக்கல் நர்வில் எங்கே போகும்னா பிரெயினுக்கு போகும். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுதுன்னா இந்த லைட் ரேஸ் அப்படிங்கிறது வந்து when enters through the cornea, இதுதான் கார்னியா. கார்னியா வந்து இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா it refracts or bends the light onto the lens. ஓகேவா. the next one iris. நெக்ஸ்ட் என்னதுன்னா ஐரிஷ். இட் இஸ் கலர்ட் பார்ட். ஐரிஷ் அப்படிங்கிறது என்னதுன்னா இட் இஸ் எ கலர்ட் பார்ட் சொல்லலாம். ஐரிஷ் அப்படிங்கிறது இதுதான் ஐரிஷ். நம்மளுடைய கண்ணுடைய ஐரிஷ் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும், சில பேர் க்ரீன் கலரில் இருக்கும், சில பேருக்கு வந்து பிளாக்காக இருக்கும். இந்த மாதிரி இட் இஸ் ப்ளூவாக இருக்கும், ப்ரௌனாக இருக்கும், க்ரீன் கலராக இருக்கும். ஸோ எவ்ரி பர்சன் ஹேஸ் ஏ யூனிக் கலர், கேட் பேட்டர்ன், டெக்ஸ்டர் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ ஐரிஷ் என்ன பண்ணுன்னா இட் கண்ட்ரோல்ஸ் த ஐரிஷ் என்ன பண்ணுது, இட் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன் டு த பிப்பிள் அப்படிங்கிறது ஐரிஷ்க்கு அப்புறம் உள்ளது. நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா கண்ணு ரவுண்டாக ஒரு ஒயிட் இருக்கும், ஒயிட்டுக்கு அப்புறம் பிளாக் ரவுண்டாக இருக்கும். அந்த பிளாக் அப்படிங்கிறது ஐரிஷ், அதுக்குள்ளேயும் சின்ன ரவுண்டுமா இருக்கும், அதான் பிப்பிள் அப்படிங்கிறது. பிப்பிள் தான் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சென்டர் ஆஃப் ஐரிஷோட சென்டர் பார்ட். இது என்ன பண்ணால் லைட்டை வந்து என்டர் பண்ணுறதுக்கு பாத்வே நமக்கு என்ன தான் பிப்பிள் தான். இது வழியாக தான் நமக்கு என்ன பண்ணும், எல்லா இமேஜும் நமக்கு என்ன உள்ளே போகும். இப்போ ஆப்ஜெக்ட் இமேஜ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த லைட் அப்படிங்கிறது இதோட என்டர் ஆகி நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்னா இந்த இடத்துல இதை வந்து ரெட்டினா, இதில் நமக்கு என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ இட் இஸ் த ஐரிஷ் அப்படிங்கிறதுனா இட் இஸ் த கலர்ட் பார்ட் ஆஃப் த ஐ. இட் மே பி ப்ளூ ஆர் ப்ரௌன் ஆர் க்ரீன். ஓகே, எவ்ரி பர்சன் ஹஸ் யூனிக் கலர் ஆர் யூனிக் பேட்டர்ன் டெக்ஸ்டர். ஐரிஷ் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன் டு த பிப்பிள். இதான் பிப்பிள், அதாவது கண்ட்ரோல் பண்ணும் amount of light entering into the people like camera approach. இது என்ன பண்ணா கேமராமேன் நமக்கு படம் பிடிச்சிக்கும். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணா இது லென்ஸில் பட்டு லென்ஸ் வந்து கன்வர்ஜ் பண்ணுது. பிகாஸ் இது நம்மளுடைய லென்ஸ் அப்படிங்கிற என்ன லென்ஸ்னா கான்வெக்ஸ் லென்ஸ். இது என்ன பண்ணும், கன்வர்ஜ் பண்ணி நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்னா பின்னாடி உள்ள விழித்திரை ரெட்டினாவில் ஃபார்ம் ஆகும். இந்த இருக்குல்ல ரெட்டினா, இதில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து நமக்கு என்னதுன்னா இங்கே உள்ள இமேஜ் இப்படி இருந்ததுன்னா நமக்கு எப்படி ஆகும்னா இந்த மாதிரி தலைகீழாக விடும். இதுக்கப்புறம் இந்த ஆப்டிக் நர்வ் என்ன பண்ணும்னா இந்த நர்வ் வழியாக எங்கே போகும்னா பிரெயினுக்கு போகும். பிரெயின் என்ன பண்ணும்னா இது இந்த மரம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் நமக்கு இது கரெக்டாக காமிக்கும். ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் பிப்பிள் அப்படிங்கிறது சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஷ். இட் இஸ் த பாத்வே ஆஃப் த லைட் டு என்டர் த ரெட்டினா. ஓகேவா. இதுதான் பிப்பிள் அப்படிங்கிறது. இதான் நமக்கு என்னது பிப்பிள் அப்படிங்கிறது. இது நம்மளுடைய சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஷ். இது வந்து ஐரிஷ். ஸோ இது நமக்கு என்னதுன்னா பிப்பிள் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெட்டினா. திஸ் இஸ் த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. திஸ் இஸ் த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த இருக்குல்ல ரெட்டினா, இதான் நம்மளுடைய பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. புக்கில் உள்ளது பார்த்தீங்கன்னா இது நமக்கு என்னதுன்னா பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ சொல்லலாம். இட் இஸ் த மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ அண்ட் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு. அதாவது இங்கே படுற ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த கார்னியை ரெஃப்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஐரிஷில் பட்டு அந்த லைட்டை ஃபுல்லாக எங்கே என்ட்ரு பண்ணால் பிப்பிள் என்ட்ரு பண்ணும். அந்த பிப்பிள் என்ன பண்ணணும்னா எங்கே அனுப்பும், லென்ஸுக்கு அனுப்பும். லென்ஸ் கன்வர்ஜ் பண்ணி எங்கே அனுப்பும், ரெட்டினால் அனுப்பும். ரெட்டினாவில் வந்து எப்படி மாதிரி எந்த மாதிரி இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகும்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த ரெட்டினாக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணணும்னா சிலியரி மசில்ஸ். இதான் நமக்கு என்னதுன்னா சிலியரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் வந்து இருக்கும். இந்த லென்ஸை வந்து கவ்வி பிடிச்சிட்டு இருக்கும். ஓகேவா. இந்த ஐலண்ட்ஸ் இஸ் பிட்வீன் த சிலியரி மசில்ஸ். இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலண்ட்ஸ் அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த சிலியரி மசில்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த கண்ணை வந்து தொலைவாக இருந்தால் அப்படி விரிச்சு பார்க்குறோம், அப்புறம் வந்து இப்படி சுருக்கி பார்க்குறோம்ல. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த சிலியரி மசில்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐலண்ட்ஸ். ஐலண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ. இட் இஸ் கான்வெக்ஸ் இன் நேச்சர். இது எப்படி இருக்கும்னா கான்வெக்ஸ் இன் நேச்சர். ஓகே. இது வந்து என்னதுன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் ஐ.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஒர்க்கிங் ஆஃப் ஐ தென் பவர் ஆஃப் அக்கமடேஷன்.